இந்த அருமையான இந்த காலை வேளையில உம்மோட சமூகத்தில் வந்து எங்களை நிற்க வைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மோட பரிசுத்த வார்த்தை கேட்க வந்திருக்க எங்களுக்கு நீர் பேசும், நாங்கள் கேட்க ஆயத்தத்தோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துகிறவர், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர், வார்த்தையினால விடுதலை கொடுக்கிறவர் எங்கள் மத்தியில் ஒலாவி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி இந்த ஆராதனை வேளையில உம்மோட வார்த்தையை கேட்கிற எங்களுக்கு கிருபையும் பலனும் சமாதானமும் பூர்ணமும் பிரசன்னமும் ஊடுகும்படியாக இயேசு நாமத்தை ஜெபித்து இந்த காலை வேளையில ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாயில் இருக்கிற சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எதை நீங்கள் தொலைத்தீர்கள்? வாட் ஹேவ் யூ லாஸ்ட்? எதை நீங்கள் தொலைத்தீர்கள்? வாட் ஹேவ் யூ லாஸ்ட்? ஒரு கேள்வி பலிபீடத்திலிருந்து கர்த்தர் உங்களை கேட்கிறார். மை சன் அண்ட் டாட்டர், எதை நீங்கள் தொலைத்தீர்கள்? வாட் ஹேவ் யூ லாஸ்ட்? prophecy to the church. தீர்க்க தரிசனமா அந்த காலை வேளை கேட்கிறவருக்கும் பார்க்கிறவருக்கும் அமர்ந்து கொண்டிருக்கிற யாவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னென்றால், கைவிட்டு போனது மறுபடியும் வந்து சேரும். கைவிட்டு போனது மறுபடியும் வந்து சேரும். ஹல்லேலூயா. நீங்க கூட மறந்துட்டு இருப்பீங்க கைவிட்டு போனது, என்னைக்கோ ஒரு நாள் தொலைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா தேடி வந்து கொடுக்கிற தேவனை நீங்க உங்களோட பேசுகிறேன். கைவிட்டு போனது மறுபடியும் வந்து சேரும். இன்றைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட பகுதியானது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 33 வசனங்கள் அடங்கி இருக்கிறது. அது என்ன சொல்லப்படுது என்றால், 1 எலிசாவின் அற்புதங்கள், கோடாரி மெதுத்துதல், குருட்டாட்டம் பிடித்த சீரியரை குறித்தும் மற்ற சமாரியரை குறித்தும் அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு எலிசாவின் அற்புதங்களை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகின்றோம். எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள். தீர்க்க தரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ இடம் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறது, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் என்றார்கள். அவர்கள் ஒருவன், நீ தயவை செய்து அடியாரோடு வர வேண்டும் என்றான். அவன், தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் வருகிறேன் என்று சொல்லி போனான். நதி அருகே வந்த பொழுது இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது நன்றாக தெரியும், இடம் கொள்ளாதபடிக்கு வேற யோர்தான் இடத்துல குடியேறுவதற்காக போகிறார்கள், கட்டுவதற்காக ஒரு மரத்தை வெட்டுவதற்காக ஆயத்தப்படுகிறார் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. கூட தீர்க்கதரிசி அழைத்தபடியா எலிசாவும் கூட அந்த ஜனங்களோடு கூட போகிறதாக வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி கோடாரியை எடுத்து வெட்டுகிற அந்த காரியத்தில் மரத்தை வெட்டக்கூடிய கோடாரி ஆனது கை தவறி தண்ணீரில் விழுந்துகிறது. அவன், ஐயோ இது என்னோடது கூட இல்லை, நான் இரவலாக வாங்கி கொண்டு வந்தேன் என்று கூறுகிறான். இங்க தீர்க்கதரிசியான எலிசா சொல்லுகிறான், எங்கே விழுந்தது என்று கேட்கிறான். நான் காலை வேளையில அன்றைக்கு எலிசா கேட்கிற கேள்வியானது எங்கே விழுந்தது. ஆண்டு இன்றைக்கு உங்களை பார்த்துக்க, எங்க நீங்க விழுந்திருக்கிறீங்க? எழுந்திருக்க முடியாம எங்க விழுந்திருக்கிறீங்க? நான் எவ்வளவு முயற்சி பண்றேன், but I can't get up. I'm trying the best, but I can't come up in everything. எதிலே நான் முன்னேற முடியல, எதிலோ விழுந்திருக்கிறேன், என்னால முடியலன்னு சொல்லிட்டு அழுது கொண்டு இருக்கலாம். தேவனோட மனுஷன் காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி எரிந்து அதை எடுத்துக்கொள் என்றான். எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்கெல்லாம் எதெல்லாம் எழுந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. மானத்தை எழுந்திருக்கலாம், அவமானத்தை இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், பணத்தை எழுந்திருக்கலாம், சுகத்தை எழுந்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒண்ணு எழுந்திருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார்,
என்ன சொல்றாருன்னா, அதை விசேஷமாக சொல்ல வாட்டுக்கும் போது அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் இது விசுவாசம். யாரார் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு இது யாரார் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் கைகள் மாற்றம் இல்லை, செயல்பாடு எப்படி இருக்குன்னா, நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே. உன் கையை நீட்டு, அதான் வசனம் சொல்லுது. என்ன வசனம் சொல்லுது? அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் கையை நீட்டி எடுத்துக்கொண்டான். நான் இன்னைக்கு பலிப்படுதான் ஆண்டு சொல்றேன். நீங்க எதை இழந்திருக்கிறீங்களோ தெரியாது. ஊழியத்தில் இழந்திருக்கலாம், குடும்பத்தில் இழந்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது ஆண்டு சொல்ற அந்த காலு வெல்ல. அப்படியே அவன் கையை நீட்டி, நான் விசுவாசிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கினேன். அந்த விசுவாசம் இருக்குன்னா, உண்மையா சொல்றேன், இன்னைக்கு உங்களோட பாத்திரம் நிரம்பி கர்த்தர் நடத்துவா. கோடாரியானது பல மரங்களை வெட்டியது உண்மைதான். நல்லா புரிஞ்சுக்க. கோடாரி இல்லாம மரத்தை வெட்ட முடியாது. கோடாரி விசேஷமா பல மரங்களை வெட்டியது உண்மைதான். ஆனால் எப்போது கையிலிருந்து கோடாரி விலகி தொலைந்து போனதோ, அது தொலைந்து போனது தான். மறுபடியும் வர வாய்ப்பே கிடையாது. அதுக்கு சாத்தியமே இல்லை. அதே போல் தான் நம்மோட வாழ்க்கையில நடந்த சம்பவம் எதுவான இருக்கட்டும், வராது. ஆனால் கர்த்தர் நினைத்தால் அதை வர வைக்க முடியும். He is a supernatural God. ஆனால் தேவ மனிதன் சொல்லுகிற வார்த்தை கேட்டபோது, ஒரு கொம்பை வெட்டி எடுத்தான். எந்த இடத்தில் விழுந்ததோ அந்த இடத்துல அந்த கொம்பை வீசின பொழுது அந்த கோடாரி தானாக மேலே வந்ததாக வேதவசனம் சொல்லுகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கோடாரி பிளாஸ்டிக்கா, பேப்பரா, இரும்பு, அதுவும் ஆற்றக்கரையில கீழே போயிடுச்சு. அன்டில் ஸ்விம்மிங்ல போய் தான் எடுக்க முடியும். ஆனா கர்த்தர் நினைச்சால் எதையும் கொண்டு வர முடியும். தீர்க்கதரிசியாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட எலிசாவின் மூலமாக ஞானத்தை கொடுத்து செயல்பட்டபடியாக ஜஸ்ட் ஒரு கொம்பை மட்டும் தான் போட்டார். ஆனா தானா அந்த கோடாரி மேல வந்தது. கொம்புன்னு சொல்றதை காட்டிலும் எலிசாவோட இருந்த தேவனோட வல்லமை அந்த கொம்பின் மூலமாக ஒரு அற்புதம் செய்தது. ஹல்லேலூயா. கொம்பு செய்தா எலிசா செய்தாரா? எலிசாவோட இருந்த வல்லமையான அபிஷேகம் அதை நடத்துது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் ஒரு ஆச்சரியம், கோடாரி மிதந்து வந்தது. இதுதான் தேவனோட செயல்பாடு. தொலைந்தது, மறுபடியும் கையில் வந்து சேர்ந்தது. அவன் தொலைச்சான், மறுபடியும் அந்த கோடாரி அவன் கையில வந்துருச்சா இல்லையா? வந்துட்டு வேதவசன வாசனை கோடாரி தொலைந்தது, மறுபடியும் அவன் கையில வந்தது. நான் சொல்றேன், அந்த கால வேளையில எதெல்லாம் நீங்க தொலைத்தீங்களோ மறுபடியும் உங்க கைகளை வரும். வாட் எவர் இட் இஸ், எதெல்லாம் தொலைந்தா கைவிடும். ஒண்ணு கேட்காதீங்க, பாஸ்டர் எங்க அம்மா செத்து 8 வருஷம் அது வந்துருவாங்களான்னு கேட்காதீங்க. எது வருமோ அது வரும். ஹல்லேலூயா. ஒருவேளை மொபைல் வச்சுட்டு இருக்கீங்க, வெடிச்சிடுச்சு, வாங்க கூட முடியல. ஆனா கர்த்தர் இலவசமா வாங்கி கொடுப்பார். அவர் செய்ய வேண்டியதை கரெக்டா செய்வார். எனக்கு டைவர்ஸ் ஆச்சு, பிரிஞ்சுட்டாங்க, எங்க அப்பா அம்மா செத்துட்டாங்க, என் வீடை வித்துட்டேன். வீடை வித்து திரும்பி வராது. ஆனா கர்த்தர் புதிய வீடை கொடுப்பார். என் தேவன் சொல்லுகிறதுல உண்மையுள்ளவரா இருக்கிறார். நம்ம எடுக்கிறத கரெக்டா எடுத்துக்கிட்டா கரெக்டா நடக்கும். ஹல்லேலூயா. தப்பா எடுத்துக்கிட்டா தப்பா தான் நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நீ எதை எழுந்தாயோ அது மறுபடியும் அந்த கோடாரி போல உனக்கு கைகளை வரும் என்று. ஹல்லேலூயா. நீ ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்து போயிருக்கலாம், எழும்ப முடியாத சூழ்நிலை இருக்கலாம், தப்பிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். நிச்சயமா கர்த்தர் அவருடைய கிருபையின் கொம்பை இன்றைக்கு உங்கள் மீது வீசுகிற தேவனா இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளை, இந்த இடத்துல நீ விசேஷமா எந்த இடத்துல விழுந்து இருக்கிறாயோ கர்த்தர் பார்க்கிறார். எந்த இடத்துல முழுகி போயிருக்கிறாய் என்று கர்த்தர் பார்க்கிறார். மறுபடியும் தம்முடைய வல்லமை அனுப்பி இன்னைக்கு தூக்கிவிட கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார். நான் கூட விழுந்திருக்காங்க நிறைய இடத்துல, என்ன பார்த்தா தெரியாது. நீங்க கூட எங்க விழுந்திருப்பீங்க, தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? விழுந்தவனுக்கு எங்க விழுந்தன்னு தெரியும். நீ எங்க விழுந்தன்னு தூக்கி விடுறதுக்கு தெரியும். அவர் தான் நீங்க சொல்றாரு, நான் உன்னை தூக்கி எடுப்பேன்.
அன்னைக்கு எலிசா கொம்ப போட்ட பொழுது அந்த எப்படி இரும்பானது கோடாரி மேல வந்ததோ, உன் வாழ்க்கையில மறுபடியும் நீ மேல வருவ. இது தீர்க்கதரிசனம் சபையா இருக்கு சொல்ற. ஹல்லேலூயா. எந்த இடத்துல கோடாரி விழுந்து அதே இடத்துல போய் நீ விழுந்த காரியத்தை கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அன்பான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்துவோட வாழ்க்கையில 3 காரியங்கள் முக்கியமாக அவசியம் இருக்கிறது. ஒன்று ஜெபம், இரண்டாவது விசுவாசம், மூன்றாவது அபிஷேகம். ஹல்லேலூயா. முதலாவது என்ன இருக்கணும்? ஜெபம், இரண்டாவது விசுவாசம், மூன்றாவது அபிஷேகம். இது 3 இருந்ததுன்னா கிறிஸ்து வாழ்க்கையில கர்த்தர் அழகாக நடத்துவார். ஹல்லேலூயா. யாரும் கை தூக்க தேவையில்ல. ஓலேவா. எப்படி கேட்டா, இன்னைக்கு காலை வேளையில நல்லா புரிஞ்சுக்கங்களேன், யார் யார் ஜெபிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா, ஜெபம் ஜெபம் இல்லாத வீடு, ஜோரா சொல்லுங்க, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஜெபிக்காம வந்திருந்தீங்கன்னா நீங்க என்ன தெரியுமா, ஒரு வேலை எல்லாம் வச்சுக்கோங்களேன், நல்ல பிள்ளைக்கு நல்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டுறீங்க, எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, எல்லாம் படிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க, ஆனா படிக்கவே மாட்டேங்குது. என்ன சொல்லுவீங்க அதுக்கு பேர்? சொல்லுங்களேன். மக்கு. வேற கூட சொல்லுங்களேன். முட்டாள் கூட சொல்லலாம். அப்புறம் உன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல சொல்லுங்க, இதெல்லாம் தப்பே இல்லை. நல்ல கோவத்தில் வருதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூஸ்லெஸ் சொல்லுவாங்களா இல்லையா? உண்மை சொல்லுங்க. ஃபீஸ் கட்டுறீங்க, நல்ல சாப்பாடு போடுறீங்க, நல்ல பயணமா சாப்பாடு போடுறீங்க, நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, பைக் வாங்கி கொடுங்க, எல்லாம் கொடுக்குறீங்க, ஆனால் படிக்கவே மாட்டேங்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சோம்பேறி. என்ன அப்போ நெக்ஸ்ட் யூஸ்லெஸ், இது வேஸ்ட் சொல்லுங்களா? ஏன்னு சொல்ற. அதே போல தான் நீங்க ஜெபிக்காம எந்த காரியத்தை செய்து அது பேரு யூஸ்லெஸ். ஜோரா சொல்லுங்க. சபைக்கு காலையில் எழுந்திருச்சு தூங்கும் முடிஞ்சோட ட்ரெஸ்ஸை மாத்திக்கின்னு பைபிளை தூக்கின்னு வந்தா நீங்க சொல்லுங்க. ஜோரா என் காதலி வேலி எப்படி வருதுங்க? என்னவா? ஜெபிக்காம சபைக்கு வந்தா, ஜெபிக்காம காலையில் வந்தா இயேசுவோட சத்தம் உங்களுக்கு கேட்காது. எல்லாருக்கும் தான். ஜெபிக்காம பாஸ்டர் வந்து கீபோர்ட்ல கை வச்சார், ஒரு பேரு யூஸ்லெஸ். நான் ஜெபிக்காம காலையில் வந்து இங்க பிரசங்கச்சுனா பிரசங்க வராது, வளருவேன். ஜெபிக்காம சிஸ்டர் வந்து இங்க ஆராதனை செய்தாங்க நினைச்சுக்கங்களேன், அது பேர் என்னது? யூஸ்லெஸ். வாய் வளரும். அப்ப ஜெபிக்காம சபையில வந்து கர்த்தர் வார்த்தை கேட்டீங்க, நீங்க யூஸ்லெஸ். நீங்க இல்ல, ஜெபிக்காது வரும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிச்சு வரும் பொழுது கர்த்தர் கேட்பார். டாக்டர் கிட்ட போகும்பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாஸ்டிங், செகண்ட் ட்ரிப் போகும்போது என்ன கேட்பார் அவரு? ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட பாத்துங்க, பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்டாரு. ரெண்டாவது ட்ரிப் டாக்டர் போறீங்க, டாக்டர் கிட்ட போனா அவர் என்ன ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாரு? என்ன கேட்பாரு? மெடிசன் சாப்பிட பிரிஸ்கிரிப்ஷன் எங்க எழுதி கொடுத்தது எங்கன்னு கேட்பார். நம்ம ஜெபிக்கணும், அவர் சொல்றதை எழுதணும். மறுபடியும் அடுத்த ட்ரிப் வரும்போது ஜெபிக்கும் போது அவர் பார்வை ஜெப குறிப்பு இருக்கும், கரெக்டா உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அதிகாலின் ஜெபத்தின் முக்கியத்தை குறித்து நீங்க பார்க்க. இன்றைக்கு இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களா? ஓகே. ஆனா இந்த நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாம் மாத்திக்கணும். இந்த நிமிஷத்திலிருந்து சபையாரும் கேட்கிற யாவரும் அமர்ந்து கூட யாவரும் இனி இந்த தேவ செய்தி கேட்டு மாத்திக்கணும் ஆண்டு விருப்பப்படுறார். அதிகால ஜெபத்தின் முக்கியத்தை குறித்து பார்க்க போகிறேன். இன்றைக்கு இருக்கும் காலகட்டத்தில் அதிகமாக ஜெபிக்க முடியாத சூழ்நிலை. காலையில எழுந்துச்சுன்னா பரபரப்பா இருப்பாங்க. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கிச்சனுக்கு டிஃபன் செய்யணும், சாப்பாடு செய்யணும், வேலைக்கு போகணும், இப்படித்தான் போத தவிர, ஆனா காலை வேளையில முதல் தேவ சமூகத்துல காத்திருந்த வேலைகளை தொடங்கணும். ஹல்லேலூயா. அது இரவா இருக்கட்டும், அதிகாலை தேவ சமூகத்துல ஜெபித்து விட்டு தொடங்கும் போதுதான் அந்த நாள் கர்த்தர் ஆசீர்வாதம் வைப்பார். ஹல்லேலூயா. இது ஜெபிக்க வேண்டியது கர்த்தர், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தர் கூட எதற்காக எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்றால், வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில தேடுகிறவர்கள் அவரை கண்டறிய வேண்டும் என்றால் நாம் அவரை தேட வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதிகாலை அவரை தேடும் போது தான் நமக்கு கிருபை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, விசேஷமாக புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22-23 சொல்லுகிறது, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாக இருப்பதற்கு கர்த்தருடைய கிருபையே காலைதோறும் புதியவைகள் பெரிதா இருக்கு. மறுபடியும் வசனத்தை எடுத்து வாசிப்போம். நாம் நிர்மூலமாக இருக்கிறது
கிருபையே காலைதோறும் புதியவைகள். காலையில எழுந்திருச்ச உடனே நம்ம புத்துணர்ச்சிக்கு எழுந்திருச்சோன்னு என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒன்று, காஃபியோ டீயோ பூஸ்டோ குடிப்போம். எதுக்கு? எனர்ஜி. அல்லேலூயா. இந்த எனர்ஜி வெளியே வந்துடும். ஆனா அவர் கொடுக்கிற எனர்ஜி காலை வேளையில எப்படி இருக்குமா? காலைதோறும் புதியவைகள் பெரிதா இருக்கலாம். அப்ப காலையில போகும் பொழுது புதுசா பெருசா கொடுக்க போறாரு. எப்படி கொடுக்க போறாரு? புதுசா பெருசா. வாய் திறந்து சொல்லுங்களேன். ஊமையா இருந்து தயவு செஞ்சு பேசாதீங்க. வாய் இருக்குங்க, பேசணும். ஓகேங்களா? புதுசா பெருசா கொடுப்பாரு. எப்ப கொடுப்பாரு? காலையில கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எதிர நீங்க விழுந்திருக்கிறீங்களோ இன்னைக்கு கர்த்தர் தூக்கி விட விரும்புகிறார். ஏன்னா கிருபை தருகிறார் மாத்திரமல்ல, நமக்கு கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். கிருபை மட்டும் இல்ல, கற்றுக் கொடுக்கிறத வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தர் ஆண்டவர் எனக்கு கல்விமான நாவை தந்தருளினார். யார் எழுப்புறாரு? காலைதோறும் எழுப்புகிறார். கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கு கவனிக்க செய்கிற. காலைதோறும் யார் எழுப்புறாரு? கர்த்தரே நம்ம ஆவியான வச்சு எழுப்புறார். வசனம் சொல்லுகிறது, பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவே எழுப்புகிறார். இயேசு கிறிஸ்து கவனமாக கேட்டு அவர் சித்தத்தின்படி செயல்படுகிறார். நாமும் கூட அப்படி செயல்பட வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதிகாலை எழுந்துச்ச உடனே புதுசா பெருசா கர்த்தர் ஒரு நாள் கொடுக்கிறதா இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனத்தை அந்தந்த நாளுக்கேற்ற மன்னாவை பெற்றுக்கொள்ளுங்கன்றார். நாளைக்கு சேர்த்து வைங்கன்னு சொல்ல, நாளைக்கு சேர்த்து வச்ச என்ன சொல்லிட்டாரு? அது கட்டு போயிடும். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல மன்னாவின் கிருபை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு வாரத்துக்கு சமையல் செஞ்சு வச்சிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? சாம்பார் பிரியாணியில செய்து வச்சிட்டீங்க. காலையில சாப்பிட்டீங்க, மதியானம் சாப்பிட்டீங்க, நைட்டும் சாப்பிட்டீங்க, மறுநாள் சரி ஃப்ரிட்ஜ்லயோ வச்சிருக்கீங்கப்பா. எத்தனை நாள் வைப்பீங்க ஃப்ரிட்ஜ்ல? 2-3 நாள். அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட முடியும்? கெட்டு போயிடும். அப்ப ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தினந்தோறும் அதிகாலை தேவ சமூகத்தில் காத்திருந்து கிருபையாக புதுசா பெருசா. இன்னைக்கு என்ன வேணும்? புதுசா. உங்களுக்கு பழசா வேணுமா புதுசு வேணுமா? அப்ப காலைதோறும் எழுந்துச்சா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா புதுசா பெருசா கிடைக்கும். அதுதான் ஆண்டு நீ கத்துக் கொடுக்க விரும்புகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் புலம்பல் 3:22-23 சொல்லுகிறது, நிர்மூலமாகாது இருக்கிறது புதியவைகளும் இருக்கிறது. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற கேட்டார்கள். பகலில் நல்லா கவனிக்கணும். பகல் குளிர்ச்சியான வேலையா? வசனத்தை வாசிக்கலாம், வசனத்தை தியானிக்கணும். பகல் என்ன இருக்கும்? ஆனா குளிர்ச்சியான வேலை எதை சொல்றாருன்னா, 12 மணி முடிஞ்ச உடனே அடுத்த நாள் எப்ப தொடங்குது? என்ன டைம்? 1 மணின்றது அதிகாலை தொடங்குது. அப்போ அந்த டைம் கால்குலேஷனை பார்க்கும் பொழுது 3 இருந்து 6 மணி ஆனது குளிர்ச்சியான வேலை. அல்லேலூயா. திருட எப்ப திருட வருவான்னு சொல்லுங்க? 12 மணிக்கு வருவான். எத்தனை மணிக்கு வருவான்? 4 மணிக்கு 3 மணி. ஏன்னா அப்பதான் எல்லாம் டீப்பா தூங்கிப்பான். வீட்டில் எத்தனை போனாலும் தெரியாது. திருடம் வந்துக்கிறான், கொல்லம் வந்துருக்கிறான். அந்த நேரத்தில் நம்ம விழித்திருன்னு கத்த சொல்றாரு. அல்லேலூயா. அந்த குளிர்ச்சியான வேலையில நீ காத்துரு. நீ எதை கோடாரி போல இழந்தாயோ கர்த்தர் புதுசா பெருசா. அது சொல்றத கொஞ்சம் ஆழமா சொல்லுங்களேன்.
அது எப்படி சப்போஸ் ஆண்டவர் சொல்லிட்டாரு உங்களுக்கு, நான் ஒரு கார் கொடுக்க போறேன், இல்ல ஆண்டவர் செகண்ட் ஹேண்ட் கொடுங்க எனக்கு சொல்லுவீங்களா? இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, ஒரு கார் எடுத்துக்கோங்க, போங்க வாங்கிக்கோங்க. இல்ல இல்ல ஆண்டவர் எனக்கு செகண்ட் ஹேண்ட் தான் வேணும் எனக்கு, அப்படி கேட்பீங்களா? எப்படி கேட்பீங்க? இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறாரு, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை புதுசா ஒன்று காரியத்தை கொடுக்க போறேன், பழசு புதுசு வேணுமா கேட்குறாரு. அந்த உற்சாக சகோதரோட உற்சாகமா கேட்கிறாரு. நிச்சயமா ஒரு வாயின் வார்த்தை அப்படி ஆகட்டும். 50 எனக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஆசை அப்படி சொன்னதா உற்சாகம். அல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் கடை நீங்க அதிகாலை அந்த 3 to 6 மணிக்கு வந்து பாரு, புதுசா புதுசா வரப்போகுது. கோடாரி வந்தது உண்மைனா இதுவும் உண்மை. பேச பேச பேசுங்க, அப்பதான் சரீரம் புத்துணர்ச்சி ஆகும். நம்ம புத்துணர்ச்சியை சகலத்தை மாற்றும். 2 பேதுரு 1:2 சொல்லுகிறது, ஏன் காலையில தேடணும்னு சொல்லு வார்த்தை சொல்லுகிறது, தேவனையும் இயேசுவையும் அறிவுகிற அறிவினால் கிருபை மாற்றம் இல்லைங்க, சமாதானமும். காலை வேளையில புதுசா பெருசா கொடுக்கிறது மாற்றம் இல்ல, சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அவரை முதல் எப்பவும் அவர் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டாதான் நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் பைபிளை தூக்குவாங்க, சபைக்கு வருவாங்க, ஆனா அறிந்து கொண்டீங்கன்னா தெரியாது. அல்லேலூயா. நான் இன்னைக்கு பல வருஷமா நிறைய பேருக்கு தெரியும், சபை அரைஞ்சு சிலருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் உங்களை கேட்கிறேன், ஓகே பாஸ்டருக்கு என்ன ரொம்ப சாப்பிட பிடிக்கும் கடனை சொல்லுவீங்க? சொல்லுங்களேன், ஜோரதுகள். அவருக்கு நான்வெஜ் பிடிக்குமா, வெஜ் பிடிக்குமா? எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன தெரியும் உங்களுக்கு? அப்ப பாஸ்டருக்கு என்ன தெரியும்ன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப சபா பிரதர் இருக்கார், அவர் பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வாங்கி போறாரு, அவர் இஷ்டத்துக்கு வாங்கி போடுவாரா? மூத்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், எளிய பொண்ணுக்கு மனைவிக்கு என்ன பிடிக்கும்? ஒருவேளை அவர் சேர்ந்து இன்னைக்கு பாஸ்டருக்கு அம்மாவுக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கு வாங்கி போனோம்னு சொன்னா, அவர் இட்லி வேணா சாப்பிடுவேன். என்ன வேணும் கொடுப்பீங்க பிரதர்? மட்டன் பிரியாணி. அப்ப என்ன நல்லா அறிஞ்சிட்டு புரிஞ்சுட்டு. சோ we are having together. பிள்ளைங்களுக்கு போறாங்க, ஸ்கூல்ல போயிட்டு 4 மணிக்கெல்லாம் வருது, நல்லா வந்து கிச்சடி செய்து வைக்கிறீங்க, பிள்ளைங்க சாப்பிடும். ஸ்மைலி செய்து வச்சா சாப்பிடும். அப்போ பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்போ குழந்தை உங்களை அறிஞ்சிருக்கு, நீங்க குழந்தைய நம்ம கர்த்தரை அறிஞ்சிருக்கணும். அவர் நம்மளை அறிஞ்சிருப்பாரு. நம்ம அவர் அறியும் பொழுது அவர் நம்மளை அறிஞ்சிப்பாரு. காலையில போனவனு எழுந்து போனவனு புதுசா கொடுப்பாரு, பெருசா கொடுப்பாரு, அது சமாதானமா இருக்கும். ஹல்லேலூயா. this is a formula. ஆண்டவர் பேசுறார், எப்படி அறிந்துக்கிறீங்க? இதுதான் ஃபார்முலா. என்ன வேதத்தை காலையில அவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது பூஸ்ட் பலன் கொடுக்காது, ஆனா கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் அடையார்கள், எப்போ சோர்ந்து போகாம இருப்பார்கள், புது பலன் அடைவார்கள்னா காலை தோறும் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையும் புதிய பலனும் கொடுத்து அது பெருசா பலனும் கொடுப்பார். அல்லேலூயா. என் தேவன் நம்மோடு இருக்கும்போது அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் காலையில எழுந்து ஜெபிக்க முடியல என்று நீங்க முழுகி போயிருப்பீங்கன்னா கவனிங்க. ஆதி இருந்து போல என்னால அதிகாலை வந்து ஜெபிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த கோடாரிய போல நீங்க விழுந்து முழுகி இருப்பீர்களால் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு கர்த்தர் உங்களை மறுபடியும் கோடாரி எப்படி மேல வந்ததோ அதே போல உங்க ஜெப வாழ்க்கை மேல வரும். நிச்சயமா நீங்க நான் ஃபர்ஸ்ட் ஆதில எல்லாம் ஜெபம் பண்ணிருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்களேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்லும்போது, ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட் ஒரு புது சாரி எடுக்கிறீங்க, சண்டே போகும்போது எப்படி போவீங்க? சுருக்கமா போட்டு போவீங்க. எப்படி போவீங்க? ஆயின் பண்ணி ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு, அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும்? 1 வருஷம் ஆயிடுச்சு, ஃபேட் ஆயிடுச்சு, உணர்ச்சிக்குது. அதே கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிதான். ரட்சிக்கப்பட்ட உடனே சோத்திரம் 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 தெரியும். அப்புறம் ஏசு எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. நான் படுத்துக்கினே ஜெபம் பண்ணேன், நான் நண்டுக்குனே ஜெபம் பண்றேன் பிரதர். தேவ சமூகத்துல அந்தந்த படி கர்த்தர் செய்யணும். அதிகாலை தேவ சமூகத்துல எழுந்து போகும் பொழுது அவர் என்ன கொடுப்பாராம்?
புதுசா கொடுப்பாரு, பெருசா கொடுப்பாரு. அது சமாதானமா இருக்கும். ஹல்லேலூயா. தேவ சமூகம் இதுவரைக்கும் நீ ஜெபித்து கொண்டிருந்த, இன்னைக்கு ஒருவேளை கீழே விழுந்திருக்கிற, அந்த கோடாரி கைவிட்டு போய் கீழே விழுந்திருக்கிற, ஆனா ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் ஆண்டவர் அந்த கிருபையின் கொம்ப போடுறாரு. நீங்க மறுபடியும் ஆதியில ஜெபித்தது போல மறுபடியும் ஜெபிப்பீங்க. கர்த்தருக்கு வாக்கு கொடுக்கிறார். அது விசுவாசிக்கு ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவது என்ன கோடாரி? ரெண்டாவது விசுவாச கோடாரி. யார் சொன்னது இது? பரவாயில்ல, லேட்டா வந்தாலும் ஷார்ப்பா இருக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஃபர்ஸ்ட் என்ன கோடாரி? ஜெபத்தின் கோடாரி. ரெண்டாவது விசுவாச கோடாரி. மத்திய 18ஆம் அதிகாரம் 22-31 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுங்க, சேர்ந்து இரவன் 4ஆம் ஜாமத்தில் கண்டு அலறினார்கள். பேசி இங்க பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேரானால் அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாலும் அவர் மறுக்கிற தேவன் அல்ல. நல்லா கவனிக்கணும். அவர் சித்தம் இருக்கார் இருந்தா தான் அனுமதிப்பார், இல்ல அனுமதிக்க மாட்டார். இயேசுவால கடல் மேல நடக்க முடியும், உண்மை. மனுஷன் நடக்க முடியுமா? ஆனா அவர் மீறி வான்னு சொல்றாருன்னா, நான் நடக்க வைக்க முடியும்ன்றது அவருக்கு தெரிஞ்சதுனால தான் நடக்க வைக்க வான்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம அவர் நடக்க வைக்க வான்னு சொன்னா, பேதுரோட பார்வை யார் மேல இருந்திருக்கணும்? இயேசு மேல மட்டும்தான் இருந்திருக்கணும். எந்த மனுஷன் மேல இருக்கக்கூடாது, எந்த காரியத்தின் மேல இருக்கக்கூடாது. அவரோட பார்வை ஜீவனுள்ள இயேசு மேலதான் இருக்கணும். அவர் சொல்றார், வா என்றார். அப்போது இறங்கி, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக நடந்தான். அதாவது நடந்த இயேசு மேல இறங்கி நடந்தான். அப்ப நான் விசுவாசிக்கிறேன், எல்லாம் வந்து படத்தை பார்த்திருப்பீங்க. சும்மா கொஞ்சம் நடந்தான்னா கண்டிப்பா கொஞ்சம் தூரம் நடந்திருப்பான். நான் விசுவாசிக்கிறேன். இல்லைன்னா வேதம் தெளிவா சொல்லுகிறது, போகும் ஜலத்தில் நடந்தான். காற்று கண்டு இந்த காலையில் அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசு கூடவே இருந்தார். இயேசு கூடவே இருந்தார். எல்லாம் தெரியும். இதே வேத வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது, Matthew 14:30 வாசிக்கும் பொழுது, but when he saw the wind, yes, he was afraid and beginning to sink. அப்படினா சிங்க்னா முழுகுறதுன்னு அர்த்தம். சிங்க் அது ஆங்கிலத்தில் தெளிவா போட்டிருக்கு. சிங்க் மீன்ஸ் முழுகுறதுக்கு. he cried saying Lord save me. நல்லா புரிஞ்சுக்கங்களேன். படகை விட்டு இறங்கி நடந்து வரேன்னு சொன்னா, ஒருவேளை படகு கிட்ட இருந்திருந்தானா அவன் பயப்பட அவசியம் கிடையாது. கொஞ்சம் காற்றுப்பட்ட என்ன பண்ணிருக்கலாம்? படகை பிடிச்சிட்டு இருக்கலாம். இயேசு கையை நீட்டி தூக்கி விட்டார்னா அவன் முழுகி போகணும்னு சொல்லி முழுகிட்டபடியாகத்தான் கரம் பிடிச்சு தூக்குறார். அன்பான தேவ பிள்ளைகளே, பேர் இயேசுவை நன்கு அறிந்தவர், கூட இருந்தவர். ஆனால் விசுவாசம் காற்று அவனுக்கு பயத்தை உண்டாக்கினது, விசுவாசம் மூழ்கி போனது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. ஒரு காரியம் உங்களுக்கு காரியத்தை சம்பவிக்கணும், ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தைகளை பலிபீடத்துல செய்வேன்னு சொல்லிட்டாருன்னா, ஃபர்ஸ்ட் என்ன வரும்னு சொல்லுங்க? உங்க விசுவாசத்தை பார்க்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா ஒன்று உங்களுக்கு செய்வேன்னு சொல்லிட்டாரு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? செய்யணும். நான் சொல்றேன், ராஜசேகருக்கு ஆண்டவர் சொல்றார், ஒரு கார் வாங்க போறேன் அப்படின்ற. சொல்ல முடியாது எப்போ.
நீ காலையில தினத்தோடு எழுந்தா உனக்கு காலையில புதுசா பெருசா கொடு. இது வரைக்கும் நீ எழுந்துக்கலாம், நீ எழுந்துப்பார், நிக்கதான் இடம் இருக்காது. நான் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் போன கார் வாங்குவேன்னு சொன்ன உடனே எப்படி இருக்கும் உனக்கு? சந்தோஷமா இருக்கும். போனோன்னு சந்தோஷத்துல போன ஃபர்ஸ்ட் என்ன வந்துருமா? வேலை போகும். நான் சீரியஸ். ஐயோ வேலை போயிடுச்சே நடக்கூடாது. வேலை போக வச்சிருக்கு. கார் வாங்குன்னு சொன்ன பணத்தை யார் கொடுக்க போறான்? அப்ப அவர் கரெக்டா செய்வார். நீ பயப்படக்கூடாது. பயப்படாத, நீங்க சொல்லிட்டீங்க, I will do it. அது எப்ப தெரியுமா வரும்? ஜெபம் இருந்தா அந்த வார்த்தை வெளியே வரும். ஜெபம் இல்லாத வீடு, நீ ஜெபிக்கலன்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் பயம் வரும். நீ பயப்படவே கூடாது. அது சீனியரா இருக்கட்டும், லோயரா இருக்கட்டும், எல்லாருக்கும் சொல்றேன், இன்னைக்கு ஜெபம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும். இப்படி இருந்தா கிறிஸ்துவோட வாழ்க்கையில ஜெயம் கொள்ள முடியும். முதல் என்ன சொல்ற ஆண்டவரே, நீ எந்த கோடாரிய போல ஜபிக்க முடியாம கீழ் விழுந்திருக்கலாம். இன்னைக்கு அந்த கோடாரை எழுப்புனது போல ஜெபத்துல மறுபடியும் தரித்து நிற்ப. நீ ஜெபத்துல தரித்து இருக்கும் போது விசுவாசம் அதிகம் இருக்கும் உனக்கு. கீழே முழுகி போனாரு. இயேசு கையை பிடிச்ச என்ன சொல்றாரு? ஒரு பேர் வைக்கிறார். யாரும் சொல்லுங்களேன், பரவாயில்ல. அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? நீ என்ன கேட்கலாம், தப்பு இல்லை. மற்றவர்கிட்ட கேளுங்க. அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? ஹலோ, அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? ஓய்வு நாள் ஆசாரிக்க வந்திருக்க மகனே மகளே, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய்? ஹலோ, சில சமயம் ஆண்டு பேசுறது உண்மையா இருக்கும், சத்தியமா இருக்கும், ஆனா பின்னாடி அற்புதம் நடக்கும். அவர் ஒருபோதும் கீழ் விட மாட்டாருங்க. விட்டு போ, இவன் விசுவாசிகள் அதனால இவன் மூழ்கி போட்டு விட்டாரா? விடலையே, கரம் பிடிச்சு தூக்கி விட்டார். நான் சொல்றேன், இன்னைக்கு கோடாரி மேல வரணும்னா நீ விசுவாசத்துல மேல வரணும். நீ விசுவாசத்துல மேல வரணும்னா காலை வேளையில நீ எழுந்திருக்கணும். புதுசு பெருசு எப்போ? காலை வேளையில. அந்த புதுசு பெருசா கொடுத்து கூட என்ன கொடுப்பாரு? சமாதானத்தை கொடுப்பார். இது ஒரு தியரிட்டிக்கலா போகணும் உங்களுக்கு மெசேஜ். அப்பதான் உங்களுக்கு மண்டையில, நான் சொல்லவே இல்லையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையில பெருசு புதுசா பெருசா வேணும்னா நம்ம காலையில எழுந்திருக்கணும். எழுந்து தேவனிட்ட பெற்றுக்கொள்ளணும். அது சமாதானமா கொடுக்கும். அல்லேலூயா. மாம்சமான முடிவு சமாதானத்தை கொடுக்காது. இயேசுவின் முடிவு சமாதானத்தை கொடுக்கும். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31 வசனம் சொல்லுகிறது, இயேசு கையை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளே, முன்பு போல உன் விசுவாசிக்க முடியல ஆண்டவரே. முன்ன போல நல்லா ஜெபிச்சு எல்லாம் நடந்தது. ஆனா இப்ப எனக்கு கொஞ்ச நாள் நடக்கிறதே இல்லை. ஃபர்ஸ்ட்ல ஜெபம் பண்ணும்போது டப்பு 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 டப்புன்னு ஊந்துரும். அல்லேலூயா. டப்பு டப்பு டப்புன்னு ஃபர்ஸ்ட் ஊந்து உங்களுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பாக்குறேன். இங்க நம்ம கிளாஸ் ரூம்ல வந்துட்டா தேவ சம்பந்தம் மகிழ்ச்சியோடு இருக்கணும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஜெபிக்கும் போது டக்கு 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 டக்குன்னு செய்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் போக 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 ஸ்லோ ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 1ஆம் கிளாஸ் போகும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? சாக்லேட்டு அம்மா என்ன கொடுத்து அனுப்புவாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. எவ்வளவு நேரம் கிளாஸ் இருக்கும்? ஆஃப் டே கூட கிடையாது. 11 o'clockலாம் முடிஞ்சிடும். அதுக்குள்ள என்னென்ன கொடுப்பாங்க? ஸ்நாக்ஸ், ட்ரிங்க் எல்லாம் தொடச்சிக்கிட்டு விடுவாங்க. 4ஆம் கிளாஸ்க்கு போன உடனே அப்படியே குறையும். அல்லேலூயா. 5ஆம் கிளாஸ் போன உடனே இன்னும் குறையும். 10ஆம் கிளாஸ் போனா ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அப்புறம் சாப்பிடுவேன். உண்மைதானமா? சாப்பாடே குறிக்கோளா இருக்காது. போ, யூஸ்லெஸ், கோ நீட் அண்ட் கம், கோ ஸ்டடி சொல்லுங்களா இல்லையா? இப்போ சாண்டினா இருக்கிறாப்புல, காலேஜ் படிக்கிறாப்புல, ஓகேவா, காலையில் எழுந்து படிமா ஜெபம் சொன்னா போமா, அது பேர் என்ன? யூஸ்லெஸ். நம்ம சாண்டினா இல்லை, நம்ம புள்ள எல்லாருக்கும் சொல்றேன். என் பேசுவார் சடனா, இப்போ இருக்குது போயிட்டே இருக்கு, நல்லா படிக்கிறான். இல்லம்மா பசிக்குதுமா எனக்கு, என்ன சொல்லுவ? ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு வா. கடினமா தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் முடிச்சுட்டா லைஃப் எப்படி இருக்கும்? பெருசா வேணும்னா
புதுசா வேணும்னா கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். அந்த டஃப் லாஸ்ட்ல மகிழ்ச்சி கொடுக்கும். நீ எதுல விழுந்து போனாயோ, ஜெபத்துல விழுந்திருக்கலாம், கர்த்தர் எழுந்துக்க எனக்கு கிருபைகளை கொடுக்கிறார். நீ விசுவாசத்துல விழுந்திருக்கலாம், கர்த்தர் மறுபடியும் கோடாரி போல மேல வர வைக்கிறார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன கோடாரி? ஜெப கோடாரி. கீழே விழுந்து மேல வந்துருச்சு. ரெண்டாவது கோடாரி விசுவாசம். கீழே விழுந்துருச்சு, விழுந்துருந்தீங்க, இனி விசுவாசத்துல மேல வருவீங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் பார்க்கும்போது அபிஷேக கோடாரி. இந்த அபிஷேக கோடாரியை வேதத்தில் யார் தவற விடுகிறார்கள், யார் பிரயோஜனப்படுத்தி கொண்டார்கள் என்று வேதவசனம் 2 பாத்திரத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவள் சிம்சோனை பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல் உதறி போட்டு வெளியே போவான் என்றான். ஃபர்ஸ்ட் சிம்சோன் தேவனை அறிஞ்சிருந்தான். எல்லாமே கர்த்தர் வல்லமையா செயல்பட்டார். சிம்சோன் ஒண்ணுல கழுத தாடை எடுத்து எத்தனை பேரை கொன்று போட்டான்? 1000 பேரை கொன்று. ஏன்னா அவனோட யார் இருந்தது? கர்த்தர் இருந்தது. எப்போது பார்வை வேற பக்கம் போச்சோ அவனோட இருந்தது அவனுக்கே தெரியல, அவனோட இருந்த கர்த்தர் வெளியே போனார் அவனுக்கு தெரியல. Today I just want to show you one thing. சிம்சோனுக்கு, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அபிஷேகம் என்ற கோடாரி இருந்த சிம்சோனை விட்டு போனதை நம்மால் பார்க்க முடியும். சரியான பலசாலி. ஆனா கடைசியில் என்ன ஆச்சுன்னு வேதம் தெளிவா நமக்கு சொல்லுகிறது. நம் பாவம் செய்யும் பொழுது அபிஷேக கோடாரி நம்ம விட்டு விலகி போகும். இதை குறித்து வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறத பார்ப்போமானால் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, வேசியினிடத்தில் விலகி ஓடுங்கள், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும் செய்கிறனும் பாவம் செய்கிறான். உன் சரீரம் உன்னது அல்ல, அது தேவனோட தங்கி இருக்கிற தேவ ஆலயம். ஹல்லேலூயா. என்ற விசேஷமா 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்க தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? மறுபடியும் வாசிப்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? எல்லாம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளும். யாருன்னா எடுத்திருந்தா பேஜ் நம்பர் சொல்லுங்க, பேஜ் நம்பர் சொல்லுங்க. 231. ஓகே, எல்லாரும் வசனம் எடுத்துட்டீங்களா? மறுபடியும் எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும். உங்கள் இடத்துல எங்கள் போட்டுங்க. எங்கள் ஆவியுடைய ஆலயமா இருக்குது என்று. அப்ப நீங்க யாருடையவர்கள்? தேவனுடைய. ஒரு வேலை ஒரு 5 கிரவுண்ட் வாங்கி வச்சிட்டீங்க எங்கேயோ ஒரு இடத்துல. ஹலோ, கேக்குறீங்களா? 5 கிரவுண்ட் வாங்கி வச்சிருக்கீங்க. யாரோ ஒருத்தர் கொட்டா போட்டான், என்ன பண்ணுவீங்க? சங்கீதா சொல்றாங்க, எகிரிகிரி அடிப்பேன். ஓகே, ஒரு 5 கிரவுண்ட் வாங்கி வச்சிட்டீங்க. யாரோ ஒருத்தர் வந்து வீடு கட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. வீடு கட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃபர்ஸ்ட் அவன் கொட்டை போட்டு வைக்கிறான், என்ன பண்ணுவீங்க? சரி, அதுக்கு கிறிஸ்துவ ஃபேமிலி தான் அல்லேலூயா அவனை காலி பண்றதுக்கு ஜெபம் பண்ணுவீங்க. இதே வந்து உலகத்தாரம் தானே பண்ணியிருப்பான். அவன் கொட்டாய ஒண்ணுனா இருக்கும், அங்க இடத்துல சண்டை பிரச்சனை எல்லாம் வருமா இல்லையா? எதுக்கு? அவனோட இடத்துல போட்டா அப்போ ஓனருக்கு எவ்வளவு கோவம் வரும்? சும்மா விடுவாரா? அடிச்சு தும்சம் பண்ணிருப்பார். பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? அப்போ நீங்க ட்ரெஸ் போட்டாலும் யாரை கேட்கணும்? அவரை கேட்கணும். கிழிஞ்ச பேண்ட போட்டாலும் அவரை கேட்கணும். ஜன்னல் பின்னாடி வைக்கும்போது தெரிஞ்சாலும் அவரை கேட்கணும். காது விழாதுக்கு இங்க மேல ஒரு ஜாயிண்ட் போடுவாங்க, அந்த ஜாயிண்ட் போட்டாலும் அது மீறி போட்டா எஜமான் என்ன பண்ணுவாரு? சொல்லுங்களேன். ஹலோ, நாடா உங்க இடம்னா மட்டும் கோவம் வருது,
அப்ப அவர் இடம்னா இல்ல போட்டுக்கோனாரா? ஜெனரலா பேச சொல்லுங்க. கிதியோனுக்கு நல்ல ஒரு 6 கிரவுண்ட் இடம் வருது. அதுல 3 பேர் கொட்டை போட்டா என்ன பண்ணுவீங்க? பிரிச்சு, ஏன்னா ஒரு இடம் உங்களுது, பட்டா உங்களுது, ஈசி போட்டவங்க பேர் தான் வரும். அல்லேலூயா, அவன் பேர் வருமா? அதனால இந்த ஆலயத்தை நம்ம பர்ஃபெக்ட்டா வச்சுக்கணும். அதுதான் அபிஷேகம் நம்ம தங்கி இருக்கும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22 வசனம் சொல்லுகிறது, அன்றையும் விலகி ஓடு, சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அறியும்படி நாடு. இதனால் அன்பான தேவப்பிள்ளை, ஒருவேளை உன்னோட கண்களிலோ ஏதோ ஒரு காரியத்தில் இச்சை ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்குமானால், கர்த்தர் உங்களுக்கு சிம்சோனுக்கு அன்றைக்கு கண்ணோட அபிஷேக வரங்களை கொடுத்து அநேக காரியங்களை சிம்சோனோட செயல்பட்டு கொண்டிருந்தார். நமக்கும் அநேக வரங்கள் கிரியைகளை கர்த்தர் கொடுத்து அபிஷேகம் நடத்துகிறது. 2 தீமோத்தேயு 2:22 சொல்லுகிறது, இச்சைக்கு நீ விலகிடு. இச்சை என்று சொல்லும்போது அநேக காரியங்கள் இருக்கிறது. முதல் ஜெபம் இருக்கணும், 2வது விசுவாசம் இருக்கணும், 3வது அபிஷேகம் இருக்கும். ஜெபம் இருக்கும்போது, விசுவாசம் இருக்கும்போது இச்சைகளை மேற்கொள்ள கர்த்தர் கிருபைகளை கொடுப்பார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16-21 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சையை மறுபடியும் வசனத்தை வாசிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து. அப்படின்னா ஆவிக்கேற்றபடி பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்காருன்னா அவர் நம்மளோட பேசுகிற தேவனா இருப்பார். நீங்க யோசிச்சு பாருங்களேன், சில நேரத்தில் தவறுதல் செய்யும்போது உள்ள ஒரு வார்த்தை கேட்கும், வேண்டாம், டோன்ட் டு தட். அது உன்னதம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உள்ள இன்னொரு அபிஷேகம் பேசும், அது செய்யாத கத்துக் கொடுக்கும். ஆவியின்படி நடந்து கொள்ளும் பொழுது அப்போது மாம்ச இச்சை அது செய்யாம இருப்போம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறது செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியங்கமாய் இருக்கின்றன. இவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள். இது அனைத்தையும் நம் முதலானவைகள் அனைத்து விட்டு விலகும் பொழுது கர்த்தரோட அபிஷேகம் நம்மளோட இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அபிஷேக கோடையை பயன்படுத்த இது சிம்சோன் இழந்து போன அபிஷேகத்தை. ஆனா இன்னொருத்தனை பார்க்க அன்பான தேவ பெண்ணுகளே, அபிஷேகம் கோடாரியை பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு கர்த்தரோட தாசனை பார்க்க முடியும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1-18 வசனங்கள் எடுத்து வாசிப்பீரானால், கண்களுக்கு இச்சை தேடி வந்தது, ஆனால் அபிஷேகத்தை அழிக்கும்படி தேடி வந்தது. அது யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. யோசேப்புக்கு அபிஷேகம் அழிக்கும்படி இச்சை தேடி வந்தது, ஆனால் யோசேப்பு அதை உதறிவிட்டு போனபடியாக அவனுக்கு அந்த அபிஷேகம் உயர ஸ்தலத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருந்தார். இதுக்கு அன்றான தேவ பிள்ளை, இன்னைக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களோட அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேணும்னா தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். விசுவாசிக்கும் போது அபிஷேகம் சரிதட்ட நிறைவா இருக்கும். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு காரியத்தை உங்களோட பேச விரும்புகிறேன். அன்னைக்கு சிம்சோன் இருந்த தேவன் நம்மோட தேவனா இருக்கிறார். யோசேப்பு இருந்த தேவன் நம்மோட தேவனா இருக்கிறார். சிம்சோன் அபிஷேகத்தில் வைத்திருந்தான், ஆனால் ஒரு ஸ்திரீயின் மூலமாக அபிஷேகம் கீழே விழப்பட்டது. யோசேப்பு ஸ்திரீ தேடி வந்தால், ஆனால் அந்த ஸ்திரீயை அப்புறப்படுத்தி தூர உதறிட்டபடியாக அபிஷேகத்தில் நினைத்து உயர ஸ்தலத்தில் கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, எல்லாரும் இதை படிச்சுதான் மேலே வந்திருப்பீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ரைம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த ரைம்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. பாபா பிளாக் ஷீப் சொல்லிப்பாங்களே, தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்பா. பரவாயில்ல, சொல்லுங்க. பாபா பிளாக் ஷீப், ஜோரா சொல்லுங்க. எஸ் சார், எஸ் சார். அந்த குழந்தைக்கு அந்த நேரத்தை சொல்லும் போது அதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, படிச்சாங்க. இப்ப அந்த குழந்தைக்கு அது எப்ப தெரிய வந்திருக்கும்? வளர்ந்த பேரு பாபா பிளாக் ஷீப், உள்ளே கொல்லே எல்லாம் அப்பதான் நமக்கு தெரியும். கரெக்ட் தானே? நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே வந்துடும், ஒன்றும் தெரியாது. ஆனா கிளாஸ் ஏற 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 மாறும். ஓகேவா? ஓகே, நான் சிம்பிளா ஆரம்பிப்பீங்களே. நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகுது.
ஒரு ஆமேன் சொல்லுங்க. 10 வருஷம் ஆனவங்க ஆமேன் சொல்லுங்களேன். 10 வருஷம் அட்லீஸ்ட் 10 நிமிஷம் அந்நிய பாஷை நீங்க பேசணும். நான் ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆன சொல்லுவாங்க, நான் கிறிஸ்துவ ஜெனரேஷன்ல வந்தேன். நான் ஒன்னு சொல்லுவேன், ஜெபம் இருந்ததுன்னா, விசுவாசம் இருந்ததுன்னா, அபிஷேகம் இருந்ததுன்னா உன் நாவு சும்மா இருக்காது. ஹல்லேலூயா. இந்த தேவ ரகசியம் உங்களுக்கு கத்து கொடுக்கிறேன். 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா 10 நிமிஷம் காலையில இருந்து இரவுக்குள்ள நீ அந்நிய பாஷை பேசி ஆகணும். 2 வருஷமா நீ அபிஷேகம் பெற்றிருந்தா 2 நிமிஷமா அபிஷேகம் பேசி ஆகணும். இப்ப நான் உதாரணம் சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்ட 2 வருஷம் இருக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்களேன். நான் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், பயப்படாது. ஒரு ஆமேன் சொல்லு. 2 வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கீங்களேன். அதாவது 2 நிமிஷம் நான் ஸ்டாப் அபிஷேக் டங்ஸ்ல பேசு. ஜெபிக்கும் போது டங்ஸ் பேசணும் வராதுன்னு நினைக்காதீங்க. பாடும் போது தான் டங்ஸ் வர நினைக்காதீங்க. அபிஷேகம் நடந்து போனாலும் பேசுவேன். இப்ப என்ன விட்டா உண்மையா ஒரு சேமனே வந்து அபிஷேகத்திலே பேசிட்டே இருப்பேன். ஏன்னா அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. குழந்தை ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது எத்தனை இட்லி சாப்பிடும்? 1. இப்போ 4. இன்னும் சைட் டிஷ் வெயிட்டா இருந்தா 6. 3 நாள் பட்னி போட்டுட்டு இதை கொடுத்தா 10. பேட்டிங் ஓடும். எப்படி? அதே வாய் அதே வயிறு. நம்ம நினைச்ச கர்த்தர் செய்வார். அல்லையா? அன்பான தேவ பிள்ளை, இன்னைக்கு முதலாவதாக உண்மையா சொல்றேன், ஜெபத்துல கீழே விழுந்திருப்பீங்கன்னா இன்றைக்கு அந்த கோடாரி மேல வந்தது போல மறுபடியும் எழுந்து ஜெபிப்பீங்க. ஒருவேளை ஆண்டவரே நான் விசுவாசம் ஆதியில ரொம்ப விசுவாசம் இருந்தேன், இப்ப என்னால விசுவாசிக்க முடியல, கோடாரி போல கீழே விழுந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையின் கொம்புக்கு மேல போடுறாரு, அந்த விசுவாசம் மறுபடியும் எழும்பி வருது. ஹல்லேலூயா. 3வது ஆண்டவரே ஆதியில ரொம்ப அதிகமா ஜெபம் பண்ணி அபிஷேகத்துல இருப்பேன், ஆனா இப்ப என்னால முடியல ஆண்டவரே, விழப்பட்டு முழுகி இருக்குது. ஆண்டவர் சொல்ற மறுபடியும் உன் அபிஷேகத்துல கர்த்தர் உணர்ந்து போகிறார். அந்த அபிஷேகம் வரும் பொழுது 1000 பேர் என்ன சொல்லிட்டுங்களே, நீ 1000 பேர் உன்னை தவறா நினைச்சிருக்கலாம், 1000 பேர் குற்றப்படுத்திருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்லுறான செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என் கையில் இருக்குது என்னது? துணி, ஒரு பிட். என்னது? இதுல ஷர்ட்டும் தைக்கலாம், லேடிஸ்க்கு டாப்பும் தைக்கலாம். டெய்லர் சொல்றாங்க கர்த்தருக்கு டாப். ஓகேவா? இப்ப இதுக்கு வேல்யூ இருக்கா? ஆனா பாக்குது இப்போதைக்கு கிதியோட ஷர்ட்டை போட்டு வருவீங்களா? டைனா குத்து டாப்ஸ் போட்டு வருவீங்களா? இப்போதைக்கு இது துணி. நம்மளோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா இப்ப டைலர்ட்ட ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலி போகுது. ஒரு எஸ்தர், ஒரு குமார்னு, ஒரு ஜெயக்குமார்னு போறாங்க. அவங்க டைலர்ட்ட போய் துணி கொடுக்க போறாங்க. அப்ப போகும் பொழுது தைக்கிறதுக்கு என்னென்ன முக்கிய தேவை? மிஷின், அப்புறம் மெஷர்மெண்ட், மிஷின், மெயின் மிஷின், அப்புறம் சிசர், ஊசி, த்ரெட் எல்லாம் இருக்கு. ஆனா மெயினான ஒரு 3 காரியம் மட்டும் சொல்றேன்னா, வந்த உடனே மிஷின் சொல்லுமா, மிஷின் சொல்லும், சிசர் சொல்லும், நான் வெட்டி தாறுமாறா உங்களை வெட்ட போறேன் பாரு, நான் வெட்டி கிழிக்க போறேன் பாருன்னு பொறுமையா சொல்லுமா. ஒன்னு மிஷின் சொல்லுமா, ஏய் அவங்கள பேர் நார் தெப்பேன்னு, சரசர நிறைய பொத்து விழுற மாதிரி தெப்பேன்னு சொல்லுமா. 3வது ஊசி சொல்லுமா, நான் குத்துற மாதிரி நறுக்கு நான் குத்துவேன். உங்க வாழ்க்கையில கூட சிசரை போல உங்களை கிழிச்சிருக்கலாம். அல்லேலூயா. அந்த மிஷினை போல உங்களை தச்சிருக்கலாம். அந்த ஊசியை போல நிறைய ஜன்மங்க குத்தி காட்டுறதுல பார்த்திருக்கீங்களா? நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் உண்மைதானே. ஆனா அதோட வேலைலாம் செய்து முடிச்சிடும். ஆனா துணி ஷர்ட்டா மாறிடும், ஆனா துணி டாப்ஸா மாறிடும். ஃபர்ஸ்ட் பிட்டு, இப்போ அந்த பிட்டுக்கு வேல்யூ ஏறிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை குத்தி இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை வெட்டி இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தைய மிஷின் போல வாய் கீழே தைச்சிருக்கிறாங்களோ, நீங்க அவமான நிந்த வேதனையோடு இருந்திருப்பீங்க, என்னென்னமோ செய்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் மேலே உயர்த்த போறேன், எல்லாத்தையும் மேலே உயர்த்த போறேன். நீ கீழே விழுந்துட்டு நினைக்கிற, ஐயோ என்ன அவமானப்படுத்திட்டாங்க ஆண்டவரே, ஆண்டருக்கு கண்ணில் கீழே விழுந்திருக்கிறேன், ஐயோ என்ன வேதனை குத்தி காட்டுறாங்க, கீழே விழுந்திருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, ஓ அந்த கத்திரிக்கோள் வெட்டுறதுனால தான் நீ ஷேப்பா வர போற, அது தைக்கிறதுனால தான் நீ ஸ்ட்ராங் ஆக போற, அது குத்துறதுனால தான் பட்டன் உனக்கு எல்லாத்தையும் காண்பிக்க கற்றுக் கொடுக்கிற வல்லவரா இருக்கிறார். மை காட் இஸ் a good God. நீங்க அன்பான தேவ பிள்ளைகளே,
கர்த்தர் இன்றைக்கு எதில் நீ விழுந்திருக்கிறாயோ கர்த்தர் மறுபடியும் எழுப்ப விரும்புகிறார். நீ எதில் வேணா விழுந்திருக்கலாம், ஆனா ஒன்னே ஒன்னு என்னால சொல்ல முடியும், நீ விழுந்திருக்கிறாயோ நீ எழுந்திருக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். சிம்பிள். ஜொரம் போனா என்ன மாத்திரை கொடுப்பாங்க? பாரசிட். தலைவலியும் போனா அனாசின். எவ்வளவு அழகா சொல்றாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிறைய சாப்பிட்டீங்க, போயிட்டே இருக்கு. ஹலோ சொல்லுங்க, இதெல்லாம் பர்ஃபெக்ட்டா சொல்றீங்க. அதே போல வாழ்க்கையில உயரணும்னா தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். நீ காலையில இருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அனுமதிப்பாரு, வாணுவாரு. விசுவாசிக்கணும். விசுவாசத்தோட போகும் பொழுது அபிஷேகம் வரும். இந்த அபிஷேகத்தை பேசி கொண்டு இருக்கும் போது கோடாரி மேல வரும். அல்லேலூயா. ஜெபம், விசுவாசம், அடுத்தது அபிஷேகம். விழுந்து போன கோடாரி மேல வரும். எலிசா வந்து கொம்ப தூக்கப்பட்டு சும்மா இல்லைங்க. எலிசா கிட்ட ஜெபம் இருந்தது, எலிசா கிட்ட விசுவாசம் இருந்தது, எலிசா கிட்ட அபிஷேகம் இருந்தது. கொம்ப தூக்கி போட்டான், கோடாரி மேல வந்தது. நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு ஜெபத்தின் வல்லமை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு, விசுவாசத்தின் வல்லமை கர்த்தர் கொடுக்கிறாரு, அபிஷேகத்தின் வல்லமை கொடுக்கிறாரு. நீ எந்த இடத்துல விழுந்தாயோ மறுபடியும் அந்த அபிஷேகம் உன்னை மேல கொண்டு வரும். விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். ராபாலா தீராபா சீதாலா தீராபா தீராமா தூராபா சந்தானா மாகதே தீரேபி ஷாகலபா சகதீரலபா. Thank you Holy Spirit for this wonderful day my Lord. பிள்ளைகள் எதில விழுந்திருக்கிறார்களோ, என் கர்த்தர் ஜெபிக்க முடியாமல் தடைப்பட்டு விழுந்திருக்கலாம், இன்றைக்கு ஜெபத்தின் கோடாரியை போல மேலே எழுப்ப போகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, விசுவாசம் தள்ளாடி கொண்டு இருக்கலாம். சூழ்நிலை பார்த்து இனி காற்றை பார்க்க கூடாது, அன்று அலைகளை பார்க்க கூடாது, இருட்டை பார்க்க கூடாது. இயேசுவின் கரத்தை பார்க்கும்போது அந்த விசுவாசமானது ஜெபத்தின் பலனை கொடுத்து விசுவாசம் எழும்பும். ஆண்டவரே, இது இரண்டும் சேரும் பொழுது அன்று அபிஷேகம் நிரம்பும். சிம்சோனை போல அல்ல, தன்னை காத்துக்கொள்ள யோசேப்போடு இருந்த தேவன் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுவீர். இந்த அபிஷேகமானது பிள்ளைகளோட வாழ்க்கையில உயர்வை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். கேட்ட வண்ணமாக போகாதபடிக்கு 4 தினத்திலிருந்து ஆண்டவரே உமது சமூக குளிர்ச்சியான வேளையில வந்து அமர கர்த்தர் கிருபை கொடுப்பீர். ஆண்டவரே, உமது சத்தத்தை கேட்க கிருபைகளை கொடுப்பீர். ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, யூஸ்லெஸ்ஸா இருந்தது போதும், இனி பெஸ்டாக மாறட்டும், மகிமையாக மாறட்டும், வல்லமையாக மாறட்டும். என் கர்த்தர் செய்ய போவதற்காக நன்றி. உம் சித்தப்படி செயல்படும்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.